ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு விஆர் கிச்சன். எல்லாருமே நாளைக்கு வரலட்சுமி பூஜைக்காக ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் 10 நாளைக்கு முன்னாடியே இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நடுவில் கொஞ்சம் வெளியே போகிறது அது மாதிரி இருந்ததால் நம்மளுக்கு வேலையும் சீக்கிரமாக முடியாது. அதனால் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இருந்தும் கூட இன்றைக்கி லாஸ்ட் நம்மளுக்கு நாளைக்கு வரலட்சுமி பூஜைக்கு இன்றைக்கி தான் நான் வீடியோ போடுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் இன்றைக்கி தான் எனக்கு முடிஞ்சது. இன்னுமே கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சிடுவேன், அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம் வரலட்சுமி பூஜைக்கு எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில். ஃபஸ்ட்டு வீடெல்லாம் தூசியெல்லாம் தட்டிட்டு அதுக்கப்புறமா எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. பீரோலேருந்து எல்லாமே வீடு ஃபுல்லாகவே முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். பீரோவில் பார்த்திங்கன்னா இந்த பீரோ பசங்களோடது, பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் இதில் தான் இருக்கும். இதோட லாக்கரில் எல்லாமே என்னென்னவோ புதையல் மாதிரி வந்துட்டே இருக்குது. எல்லாமே அப்பப்போ வச்சது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபோன் பாக்ஸு, அதுக்கப்புறமா வாட்ச் வாங்கின பாக்ஸஸ்ஸு, அதுக்கப்புறமா சைக்கிள் செயின், சைக்கிளே போயிடுச்சு, திருடு போயிடுச்சு. அந்த சைக்கிள் செயின் மட்டும் எங்ககிட்ட இருக்குது. பழைய பர்ஸு அது எல்லாமே வச்சுருக்காங்க. நிறைய ஸ்டஃப் சேர்ந்து எல்லாமே அப்படியே இருக்குது. எல்லாமே தூக்கி போட மனசு வராமல் எல்லாமே சேர்த்து வச்சுருவேன். ஃபஸ்ட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு, ஞாபகமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாமே இடம் தான் வேஸ்ட்டாக ஆகுது. இனிமேல் டிக்ளேட்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாமே தூக்கி போட்டாச்சு. எல்லாமே ரிமோட் எல்லாம் பழைய ரிமோட் அதெல்லாம் வச்சுருக்காங்க. பசங்க தான் இதெல்லாம் வச்சது. அதுக்கப்புறமா எல்லாமே இதில் தான் இருக்கும். லாக்கு, சின்ன சின்ன லாக்கு, சூட்கேஸ்க்கு போடுறது, அதுக்கப்புறமா ஃபோன் பவுச்சு, ஃபோன் பாக்ஸு எல்லாமே இதில் தான். ஸ்பெட்ஸ் பாக்ஸு, பழைய ஸ்பெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ஸ்பெட்ஸு கிட்டே இருக்குது. வெளியே போடுற ஸ்பெட்ஸ் அதுவும் 3 பாக்ஸ், அது மாதிரி எல்லாமே சேர்த்து ஃபுல்லாகவே இதில் தான் டம்ப் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டே பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். பழைய ஸ்டிக்கர் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு புது ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன் மீஷோவில். இதை ரொம்ப நாளாக இந்த மாதிரி எனக்கு டைல்ஸ் ஒட்டணும்னு ஆசை. சரின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி அந்த ஸ்டிக்கர் வாங்கினேன். சூப்பராக இருந்தது. ஒட்டினதுக்கு அப்புறமா நல்லாவே இருந்தது. பாதி பத்தாமல் இருந்தது. கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு கொஞ்சம் தான் இருந்தது. அதை பேலன்ஸ் வேறு கலர் ஒட்டியாச்சு. அந்த கிளிப் இருந்தால் நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். அன்றைக்கியே பார்த்திங்கன்னா ஈவினிங்காக டி நகர் தான் போயிருந்தோம். டி நகர் போயிட்டு சாரீ எல்லாம் வாங்கிட்டு அம்மனுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த வாட்டி நானும் அன்றைக்கி ஒரு சாரீ கட்டிக்கலான்னு சொல்லிட்டு புதிய சாரீ வாங்கியிருந்தேன். அதோட ப்ளவுஸ் தைச்சிக்கலான்னு சொல்லிட்டு அங்கேயே டி நகர்லேயே 1 ஹவர்லேயே தைச்சி கொடுத்துருவாங்க. அங்கேயே தைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்தோம். நெக்ஸ்ட் டே ஃப்ரிட்ஜ் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு கிச்சனு, ஹாலு எல்லாமே, ரூம்ஸ் எல்லாமே எப்போவுமே பண்ணுறது தான். நம்ம நிறைய வேலைங்க எல்லாமே அதெல்லாம் கொஞ்சம் மேலே மேலே க்ளீன் பண்ணாலே போதும். இன்றைக்கி ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா பாப்பா தான் க்ளீன் பண்ணேன். எல்லாமே டீப் க்ளீனாக பண்ணிட்டேன். நான் எல்லாமே கழுவி கொடுக்கறது, அதுக்கப்புறமா தொடச்சி கொடுக்கறது, இது மாதிரி எல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன். எல்லாமே அவள் க்ளீன் பண்ணிட்டேன். நாம் மேலே வேலை செஞ்சுட்டு இருந்தால் அவளும் ஏதாவது செய்வாள். அதனால் எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜை பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேட் எல்லாமே கழுவி வச்சுட்டேன். எல்லாமே வச்சுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. அன்றைக்கி ஈவினிங்காக பார்த்திங்கன்னா ஜன்னலும் க்ளீன் பண்ணிட்டேன். ஜன்னல் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 ஜன்னல் கிட்டே இருக்குது. எல்லாமே க்ளீன் பண்ணோன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். அதுக்கும் ஒருத்தர் யாராவது இருந்தால் தான், எது க்ளீன் பண்ணுறது தான் இருந்தாலும் நமக்கு வீட்டில் யாராவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும் வேலை எல்லாமே. எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு பக்கெட்டில் தண்ணி வச்சு எல்லாமே ஃபுல்லாக தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணியாச்சு. அப்பப்போ இது மாதிரி தான் பண்ணுவேன். அதுக்கு அடுத்தது பெட்ஷீட் எல்லாம் மாற்றியாச்சு. ஜன்னல் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பெட்ஷீட் எல்லாம் மாற்றினோன்னா நீட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே அம்மா சரவணா ஸ்டோர் போகலான்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பிஸ்கெட் அது வேணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி அங்கே தான் போயிருந்தோம். இப்படி தான் அப்பப்போ வெளியே போகிறது, வீட்டில் வேலை செய்கிறது, இது மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். அதனால தான் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணேன்.
துணி எல்லாமே பார்த்திங்கன்னா பெட்ஷீட் எல்லாமே வாஷிங் மிஷின் போட்டு ஸ்க்ரீன்ஸு எல்லாமே, அதுக்கப்புறமா சோஃபா மேலே துணி, சோஃபா அந்த பில்லோ கவர்ஸு அதெல்லாமே வந்து ரொம்ப நிறைய இருக்கும். அதனால் ஒரு 2-3 நாளாகவே வந்து துவைச்சிட்டே தான் இருக்கேன். துணி இருந்தும் பார்த்திங்கன்னா வந்துட்டே தான் இருக்கும். துணி எவ்வளோ துவைச்சாலும் வந்துட்டே தான் இருக்கும். இன்னும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா கால் கீழே போடுற மேட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸ்க்ரீன்ஸே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்க்ரீன் துவைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா மேட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மேட்டுக்கிட்ட இருக்கும். கால் மீதி எல்லாமே துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வெனஸ்டே அன்னைக்கு இது பாரிஸ் தான் போயிருந்தோம். பாரிஸ் போயிட்டு என்னென்ன வாங்கினேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும்.